விண்டோ மெனுக்கான ஆப்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்மகிட்ட 5 சாஃப்ட்வேர்ஸுக்குமே மாஸ்டரிங் லெவலில் யூஎஸ்பி கோர்சஸ் இருக்குது, ஆன்லைன் கிளாஸும் இருக்குது. 5மே சேர்த்து வாங்கினீங்க அப்படின்னா நல்ல ப்ரைஸில் வாங்கிக்கலாம், தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம். டிசைனிங் ஃபீல்டு வரணும்னு பிளான் பண்ணாலே எல்லா சாஃப்ட்வேருமே டெப்த்தாக லேர்ன் பண்ணிக்கோங்க. எல்லாமே லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா என்ன மாதிரியான டிசைனிங் ஒர்க்காக இருந்தாலும் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஃபிக்மாக்கு கூடி சீக்கிரம் யூஎஸ்பி கோர்சஸ் அவைலபிள் இருக்கும். பட் இப்போதைக்கு 1-to-1 ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிள் இருக்குது. ஃபிக்மா இல்லை அப்படின்னா இனிமேல் ஐடி ஃபீல்டு ஜாபை பற்றி பிளானே பண்ண வேண்டாம். அவ்வளோ எசென்ஷியலான ஒரு சாஃப்ட்வேர். பட் இது எல்லாமே பேஸ் அப்படிங்கிறதையும் மறந்துடக்கூடாது. ஸோ யூஎஸ்பி கோர்சஸில் இந்த 5ஐயும் பை பண்ணிக்கலாம். ஆன்லைன் கிளாஸ் மூலமாக ஃபிக்மா லேர்ன் பண்ணிக்கலாம். எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே ஸ்ட்ராங்காக கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா என்ன மாதிரியான டிசைனிங் ஜாபாக இருந்தாலும் ஈஸியாக ப்ளேஸ் ஆகிக்கலாம். அவைலபிள் இருக்கிற எல்லா யூஎஸ்பி கோர்சஸுக்குமான ட்ரெய்லர் கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ட்ரெய்லர் பாருங்கள். விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த லிங்க் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் எப்படி கோர்சஸ் பை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் இதில் இருக்கும். ஃபிக்மாக்கு மட்டும் டேரெக்டாக 1-to-1 ஆன்லைன் கிளாஸஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ யூஎஸ்பி கோர்சஸ் வேணுமா, ஆன்லைன் கிளாஸ் படிக்கணும் அப்படிங்கிறத உங்கள் பட்ஜெட்டுக்கும் டைம் அவைலபிலிட்டிக்கும் தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் யூஎஸ்பி கோர்சஸ் பை பண்ணிக்கலாம். ஆன்லைன் கிளாஸ் சேரணும் அப்படின்னாலும் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ விண்டோ மெனு பார்க்கலாம். இதில் இருக்கிறது எல்லாமே பேனல்ஸ் தான். ஒரு சில பேனல்ஸ் தான் நமக்கு தேவைப்படும். அதுலேயும் முக்கியமான பேனல்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். மீதி இருக்கிற ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான பேனல்ஸும் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அரேஞ்ச். ஒரு 6 டிசைன்ஸ் இதில் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் டேப் வைஸ் 6 டிசைன்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. இது எல்லாமே நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். 6 டிசைன் இருக்கிறதுனால இதை நான் சூஸ் பண்ணுறேன். ஒருவேளை 6 டிசைன்ஸ்க்கு மேலே இருந்தாலும் நமக்கு 6 தான் தெரியும். ஸோ இதையே நான் சூஸ் பண்ணுறேன். அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஃபிட் ஆன் ஸ்க்ரீனில் வராது. அதையும் நம்ம தான் மேனுவலாக கொடுக்கணும். Ctrl+0 டேப் Ctrl+0 எல்லாத்தையுமே Ctrl+0 கொடுத்ததுனால இந்த மாதிரி ஃபிட் ஆன் ஸ்க்ரீனில் வந்திருக்கு. நல்ல பெரிய மானிட்டரெல்லாம் ப்ரிவியூ பார்க்குறதுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஃபோட்டோஸ் இல்லைனா நிறைய டிசைன்ஸ் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காமிக்கிறதா இருந்தாலோ ஏதாவது கிளைண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருந்தாலோ இந்த ஆப்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் கன்சாலிடேட் ஆல் டேப்ஸ் இது கொடுத்துட்டோம் அப்படின்னாலே ரீசெட் ஆயிரும். ஏதாவது ஒரு டேப் மட்டும் நமக்கு விசிபிளாக தெரியும். அதிலே இந்த மாதிரி இருக்குது. டுவப், ஹரிசாண்டல், வெர்டிகல் ஸ்க்ரீன் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். இதில் இருக்கிற தம்ப்நெயிலை வச்சு நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரியான அப்பியரன்ஸில் வேணும் அப்படிங்கிறது. நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிற டாக்குமெண்ட் கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த தம்ப்நெயிலை வச்சு ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். கடைசியில் இருக்கிறத ரீசெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இது போக இன்னும் ஒரு சில ஆப்ஷன் இருக்குது. டைல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி வரும். இதில் கரெக்டாக ஃபிட் ஆன் ஸ்க்ரீன்லேயே வருது. ஃப்ளோட் விண்டோன்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி தனியாக வந்துடும். ஃப்ளோட் ஆல் விண்டோஸ்ன்னு இருக்குது. எல்லாமே தனித்தனியாக வந்துடும். பழைய ஃபோட்டோஷாப்பில் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் வரும். எந்த ரீசனுக்குமே நம்ம டேப் விட்டு வெளியே எடுக்கிற மாதிரி மோஸ்ட்லி இருக்காது இப்போ இருக்க டிசைன் ஃப்ளோவில் ஐடியை பொறுத்தவரையில். அரேஞ்சில் கன்சாலிடேட் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஆப்ஷன்லாம் ஒன்றும் பெருசாக தேவை இருக்காது, அதை யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இதில் இருக்க லிஸ்ட்டு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். கடைசியில் கன்சாலிடேட் கொடுத்து ரீசெட் பண்ணிக்கோங்க. ஒரு டிஃபால்ட்டாக ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரீசெட்டில் இருக்கும். எஸ்பெஷலி பேனல்ஸ், கீபோர்ட் ஷார்ட்கட், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ். ஸ்டுடியோ ஆர்ட்லாம் பண்ணுறவங்க இந்த மாதிரி நிறைய பேனல்ஸை வச்சுருப்பாங்க. பட் ஐடியை பொறுத்தவரையில் 3 பேனல் நமக்கு இருந்தாலே போதும். ப்ராப்பர்ட்டிஸ், லேயர்ஸ், கேரக்டர், பேராகிராஃப் இதை வச்சு நம்ம என்டையர் டிசைனை நம்ம முடிச்சிடலாம். மற்றபடி இருக்கிற பேனல்ஸ்லாம் எப்போயாவது ரேராக தான் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி டிஃபால்ட்டாக ஃபோட்டோஷாப்பில் வரும்போது நமக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். தேவையில்லாத இந்த மாதிரி வெளியே எடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம். இது மட்டும் இருக்கட்டும். இதை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நான் 2 பேனல் வச்சுருக்கேன். என்னோடய என்டையர் டிசைன் ஃப்ளோவில் இந்த 2 தான் இருக்கும் அப்படின்னா இதை மட்டும் வச்சுட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். நியூ ஒர்க் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்குது. இதில் கீபோர்ட் ஷார்ட்கட்டும் நம்ம ஆல்ரெடி செட் பண்ணியிருப்போம். ஒருவேளை செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதையும் சேர்த்து எடுத்துக்கும். மெனூஸ்னு ஒன்று இருக்குது. ஒரு சில மெனு மட்டும் வேணும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா அது லிஸ்ட் அவுட் ஆகும். டூல்ஸ்லேயும் அதே மாதிரி தான். ஸோ ஒரு சேஃபுக்கு எல்லாமே டிக் பண்ணிக்கிறேன். மை ஒர்க் ஸ்பேஸ்னு கொடுத்துட்டேன். சேவ் கொடுக்குறேன். ஒரு பீஸில் எத்தனை டிசைனர்ஸ் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். ஒவ்வொருத்தங்களோட ஒர்க் ஃப்ளோ மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தனித்தனியாக ஒர்க் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ப்ரீடிஃபைண்டாக இருக்கிற ஒர்க் ஸ்பேஸ். இது இப்போ நம்ம க்ரியேட் பண்ணது. இதில் என்னோட வைக்கிறேன். ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ண ஒர்க் ஸ்பேஸ். இப்போ க்ரியேட் பண்ணது மை ஒர்க் ஸ்பேஸ் தனியாக வந்துடுச்சு. இதில் நம்ம க்ரியேட் பண்ணது போக ப்ரீடிஃபைண்டாக இருக்கிற ஒரு ஒர்க் ஸ்பேஸில் தான் நம்ம ஆல்ரெடி எடிட் பண்ணியிருப்போம். இதில் 3D கொடுக்குறேன். 3D கொடுக்கும்போது கூட இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இதிலிருந்து தான் மை ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிறத நான் க்ரியேட் பண்ணேன். இப்போ 3Dயில் இருக்கும்போது ப்ரீடிஃபைண்டான அந்த 3D ஒர்க் ஸ்பேஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ரீசெட் கூட பண்ணிக்கலாம். ரீசெட் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அதுக்கான ஸ்டைலில் அது ரீசெட் ஆயிரும். வேறு ஏதாவது ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா இது மூலமாக நம்ம அகைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 3D தேவையில்லை. ஆக்ஷன்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. லேயர் பேனலில் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ்னு ஒன்று இருக்குது. இதில் உள்ள அவ்வளோ ஆப்ஷன்ஸும் அப்படியே மேலே இருக்கும். பட் இந்த 3 ஆப்ஷன்ஸும் இருக்காது. அது இன்னும் அப்டேட் ஆகிக்கல. இதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு அப்படின்னாலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். எவ்வளோ வேணுமோ நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனி லேயர்ஸ் க்ரியேட் ஆகும். இதில் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
லேயர்ஸ் பேனலில் உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ரீகால் பண்ணுங்கள், இல்லை இமேஜ் மெனுவில் உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ரீகால் பண்ணுங்கள். சிம்பிளாக இதை கிளிக் பண்ணும்போது ஒரு தனி லேயரில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக வரும். பட் ஆப்ஷன் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே அதே மாதிரி தான். பேனல் மூலமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு கூட நம்ம ஒர்க் பண்ணலாம். அப்புறம் சேனல்ஸ்னு ஒன்று இருக்குது. இதுவும் ஸ்டுடியோவில் உள்ள ஆப்ஷன் தான். பட் ஐடியில் இதை நம்ம யூஸே பண்ண போகிறதில்ல. ஆனால் இதில் இருக்கிற ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். ஏன்னா இதில் Ctrl+2, Ctrl+3, Ctrl+4, Ctrl+5 இந்த மாதிரி இருக்குது. தெரியாமல் Ctrl+3, 4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆயிரும். இப்போவும் இது ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியாமல் ஃபோட்டோஷாப் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்க, இல்லைனா ரீஸ்டார்ட் கூட ஒரு சிலர் போடுறாங்க. பட் அந்த மாதிரி தேவையில்லை. சிம்பிளாக இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை கிரே ஸ்கேலில் வந்துச்சு அப்படின்னா Ctrl+2 ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரீசெட் ஆயிரும். இல்லை அப்படின்னா அந்த டேப்பில் கூட பார்க்கலாம். இதில் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கும், ரெட் க்ரீனுங்க மாதிரி தனியாக ஏதாவது தெரியும். இப்போ இதில் நம்பர் 2 கொடுக்குறேன். எக்ஸாக்டான கலர் மோட் நமக்கு அதில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஏதாவது பர்டிகுலரான ஒரு கலர் மட்டும் தெரியுது அப்படின்னா இந்த ஷார்ட்கட் ஏதாவது நம்ம ப்ரெஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி அந்த பேனல் நமக்கு தேவைப்படாது ஐடியை பொறுத்தவரையில். அடுத்து கலர் பேனல். கலர்ஸும் பெயிண்டிங் பண்ணுறவங்களுக்கு மட்டுமே அதிகமாக தேவைப்படும். ஏன்னா டூல்ஸை ஒவ்வொரு டைமும் இப்படி கிளிக் பண்ணி எடுத்து கலர் மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. அது இப்போ ரீசெண்டாக சிங்கிள் கிளிக்கில் கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி டபுள் கிளிக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் கலரை பொறுத்தவரையில் இங்கே சிம்பிளாக ஒரு கிளிக் பண்ணாலே போதும். இந்த மாதிரி ரப் பண்ணிக்கலாம். எதில் கிளிக் பண்ணுறோமோ அது ரெலவெண்ட்டான கலர் இன்ஸ்டண்ட்டாக மாறிடும். கலர் பிக்கரே எடுக்காமல் அடிக்கடி கலர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இன்ஸ்டண்ட்டாக கலர் உங்களுக்கு அதில் சேஞ்ச் ஆகும். இதுலேயும் கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கிளிப்ஸ். ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் வேணும் அப்படின்னா இதிலேருந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி கேரக்டர் மேப்லேருந்து எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ இதிலேருந்து எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது ஃபாண்ட் வேணும் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏரியல் சூஸ் பண்ணிவிட்டேன். ஏரியல் ரிலவெண்ட்டான ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நமக்கு இதில் கிடைக்கும். என்ன ஃபாண்ட் சூஸ் பண்ணுறோமோ கீபோர்டில் டைப் பண்ண முடியாத ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். இதில் ட்ரேட்மார்க், ரெஜிஸ்ட்ரேஷன் சிம்பிள், இந்த மாதிரி ஏதாவது சிம்பிள்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக அதிலேருந்து எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஃபாண்ட்லேயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இதில் கிடைக்கும். பெய்டு ஃபாண்டாக இருந்துச்சுன்னா பொதுவாக நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். இல்லைனா ஓப்பன் சோர்ஸ் ஃபாண்டாக இருந்தாலும் நிறைய இருக்கும். ட்ரூ டைப் ஃபாண்டில் எப்போவுமே லிமிட்டடான கிளிப்ஸ் தான் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது 2 ஃபாண்ட் இருக்கும், ட்ரூ டைப், இன்னொன்று ஓப்பன் டைப். அதில் ஓப்பன் டைப்பே இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் வேணும் அப்படின்னா இதில் எடுக்கலாம். அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது காப்பிரைட் சிம்பிள், ரெஜிஸ்ட்ரேஷன் சிம்பிள், இதுதான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். சிம்பிளாக இதில் டபுள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அந்த கேரக்டர் உள்ள வந்துடும். அது ஃபாண்ட்டாகவே இருக்கும். ஒரு சில ஃபாண்ட்லலாம் நிறைய ஐகான்ஸ் இருக்கும். டெக்ஸ்ட் ஃபார்மேட்லேயே இருக்கும். ரொம்ப ஈஸியாக நம்ம அதை வெக்டார் ஃபார்மேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபோ பார்த்தாச்சு, அப்புறம் கிரேடியன்ட் பார்த்துட்டோம், லேயர்ஸ் தனியாக பார்த்துட்டோம். லைப்ரரிஸ் கிரியேட்டிவ் க்ளவுடுக்கான ஒரு முக்கியமான கான்செப்ட். எல்லா டைப் ஆஃப் டிசைன் அசெட்ஸும் இதில் நம்ம அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். எஸ்பெஷலாக இமேஜஸ், அடோ ப்ராடக்ட்டில் எல்லாத்துலேயுமே நம்ம அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பேராகிராஃப் பார்த்துட்டோம். டேரெக்டாக பாத்ஸ், ஏதாவது பென் டூல் வச்சு நம்ம இந்த மாதிரி க்ரியேட் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் ஒரு பாத்து க்ரியேட் ஆகும். Ctrl+Enter கொடுத்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லேயர் வழியாக காப்பி. ஓகே, இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் கூட அந்த பாத் இருந்துகிட்டே இருக்கும். பிரிண்டிங்கில் இது ஏதாவது ஒரு சின்ன வேரியேஷனை காமிக்க பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ எப்போல்லாம் பென் டூல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டைமில் பாத்ஸ் பேனல் எடுத்து இதை மட்டும் டெலிட் பண்ணி விட்ருங்க. அப்புறம் பேட்டர்ன்ஸ் ஃபோட்டோஷாப்பில் யூஸே பண்ண மாட்டோம் எந்த காரணத்தை கொண்டோ. 99% நம்ம ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணுறதுக்கான அவசியமே வராது ஐடியை பொறுத்தவரையில். ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன இமேஜஸ் தான் நம்ம ஓவர்லே மாதிரி யூஸ் பண்ணுவோம். இதில் ஒரு லிமிட்டடான பேட்டர்ன்ஸ் இருக்குது, ரிப்பீட்டடாக அதுவே வரும். கிளிப்பிங் மாஸ் கான்செப்ட்டில் வரதுனால ஈஸியாக நம்ம அதை எடிட் பண்ணிக்கலாம். இல்லஸ்ட்ரேட்டரில் கூட பேட்டர்ன் நமக்கு தேவைப்படும். ஃபோட்டோஷாப்பில் இந்த பேனல் நம்ம லைஃப் டைம் எடுக்கிறதுக்கான அவசியமே இருக்காது. அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டோம், ஷேப் ஸ்டைல்ஸ் பார்த்தாச்சு. ஸ்வேச்சஸ், இந்த பேட்டர்னை டெலிட் பண்ணுறேன், ஒரு ஷேப்பும் க்ரியேட் பண்ணுறேன். பிகினிங்கில் கரெக்டான கலர் நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். கலர் கோடு தெரியாது, எப்படி எடுக்குன்னு தெரியாமல் இருக்கும். ஓரளவு அதிகமாக யூஸ் பண்ணுற கலர்ஸ் எல்லாமே இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே அப்ளை ஆயிரும். ஆர்ஜிபி, இது ஆர்ஜிபி கலர், இது சிஎம்ஓகே கலர். ஆர்ஜிபி மோடில் இருக்கிறதுனால நமக்கு ரெண்டுமே விசிபிளாக தெரியும். பட் சிஎம்ஓகே மோடில் வச்சிங்கன்னா ஆர்ஜிபி கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். பொதுவாக இந்த மாதிரி ஸ்வாட்சஸை பெரும்பாலும் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இதில் இருக்க கலரை தாண்டி நம்ம மைண்ட் யோசிக்கவே செய்யாது. ஆனால் ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது புதுசாக ஒரு ஸ்வாட்சஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது ஒரு கலர், கஸ்டம் கலர் நான் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு பர்பிள் கலர் ஆட் பண்ணிட்டேன். இது ஐ ட்ராப்பர் வச்சு கிளிக் பண்ணிட்டேன். இங்கே அந்த கலர் கண்டிப்பாக இருக்கணும். இதில் டபுள் கிளிக் பண்ணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஆட் டு ஸ்வாட்சஸ்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இதில் பர்பிள் அப்படின்னு கொடுக்குறேன், இது தேவையில்லை. இதில் கிளிக் பண்ணுறேன். இதில் கிளிக் பண்ணோன்னே நமக்கு இங்கே வரும். இது தனியாக ஒரு குரூப் கூட வச்சுக்கலாம். மை கலர்ஸ் அப்படின்னு வச்சுருக்கேன். இதில் நீங்கள் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு பர்டிகுலரான தீமில் ஒர்க் பண்ணும்போது அது ரெலவெண்ட்டான கலர்ஸ் கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி டைமில் மட்டும் ஸ்வாட்சஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி ப்ரீடிஃபைனாக இருக்கிறத பிகினிங்கில் யூஸ் பண்ணுறதோட வந்து பாட்டிக்கோங்க. எல்லா டைமும் யூஸ் பண்ணிங்கன்னா இதே கலரே ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தாண்டி நம்ம மைண்ட் யோசிக்கவே செய்யாது. இப்போ டைம்லைன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆப்ஷன்ஸ், டூல்ஸ் ஏற்கனவே பார்த்தாச்சு. எத்தனை டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அது இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ விண்டோ மெனுவில் உள்ள எல்லா ஆப்ஷன்ஸும் கிளியராக புரிஞ்சுக்கணும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.